ஆக்கிரமிப்பை அகற்ற ஜேசிபியுடன் வந்த நெடுஞ்சாலைத்துறை ஊழியரை மதிமுக கவுன்சிலர் தாக்கிய காட்சிகள்தான் இவை. சென்னை ஈக்காட்டு தாங்கல் 100 அடி சாலையில் 167வது வார்டு பகுதியில் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான நடைபாதையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற வந்த ஜேசிபி ஓட்டுநரை பெருநகர சென்னை மாநகராட்சியின் 139வது வார்டு மதிமுக கவுன்சிலர் சுப்பிரமணி என்பவர் தரக்குறைவான ஆபாச வார்த்தைகளால் திட்டியதாகவும் விரட்டி தாக்கியதாகவும் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக எந்த ஒரு புகாரும் போலீசில் அளிக்கப்படாத நிலையில் மதிமுக கவுன்சிலர் சுப்பிரமணி கிண்டி காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் கடந்த 27ஆம் தேதி தனது அலுவலகத்திற்கு காரில் சென்று கொண்டிருந்த போது போக்குவரத்துக்கு இடையூறாக ஜேசிபி வாகனம் நிறுத்தப்பட்டிருந்தது என்றும் அதனை எடுக்கும்படி கூறிய போது ஜேசிபி ஓட்டுநர் அவதூறாக பேசியதால் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் அதனை யாரோ வீடியோ எடுத்து பொய்யான தகவல்களை பரப்புவதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகாரில் தெரிவித்துள்ளார். ஜேசிபி ஓட்டுநரை தாக்கியதோடு மட்டுமல்லாமல் தான் தாக்கிய காட்சியை வீடியோ எடுத்தவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போலீசாரிடமே ஒப்புதல் வாக்குமூலம் போல புகாரளித்த கவுன்சிலர் சுப்பிரமணியிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன்.